பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே என்பதாக. தேவ பிள்ளைகளே, யாரோ இன்றைக்கு ஏதோ பேசிட்டாங்கன்னு ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? உங்க கூடவே இருக்கிற மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்தாரு உங்களை வேதனைப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்களா? சில வார்த்தைகளை நம்ம கவனிக்காத மாதிரி இருக்கணுங்க. இது கூட ஒரு ஜெபத்துல கேட்க வேண்டிய ஒரு விஷயம். எப்பேற்பட்ட எலியா தீர்க்கதரிசிய ஒரு பொண்ணு பேசினா, நாளைக்கு இன்னைக்குன்னு, நாளைக்கு இவ்வளவு நேரத்துக்கு உயிர் இருக்காதுன்னு சொன்ன உடனே அவர் ரொம்ப பயந்து சோர்ந்தே போயிட்டாருங்க. தேவ பிள்ளைகளே, உங்களை சோர்வடைகிற வார்த்தையோ, மனமடிவு உண்டாக்குற வார்த்தைகளோ, பலவீனமான வார்த்தைகளோ யார் பேசினாலும் நீங்க அதெல்லாம் கவனிக்காதீங்க. அது உங்க ஆவிய முறிய பண்ணி உங்க கான்சென்ட்ரேஷனை என்ன பண்ணிரும்? முறியடிச்சிரும். இது பிசாசு பயன்படுத்துற ஆயுதம். உங்க கூடயே இருக்கிற மனுஷர்களை ஏவ விட்டு பேசிடுவான். அதனால தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க இன்னைக்கு சோர்ந்து போகாம, நீங்க பிரயாணப்பட வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்குன்னு எலியாவை தட்டி எழுப்புனது போல உங்களையும் ஆண்டவர் தட்டி எழுப்புறார். வீணா பேசினவங்களை குறிச்சு கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எதை கவனிக்கணுமோ அதை கவனிங்க. பேசப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் குறிச்சு கவனிச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.